தமிழ் இளைஞர்களே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, முக்கியமாக தமிழ்நாடு இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டில் வேலை இல்லாத இருக்கிற இளைஞர்களுக்காகவும் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவுடைய ஆரம்ப ஸ்டேஜ். இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது என்கிட்ட பைசாவே இல்லை. பிஸ்னஸ் பற்றி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிஸ்னஸ் பற்றி. வேலைக்கு போக வேணாங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. வேலைக்கு போக வேணாங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. வேலைக்கு போனீங்கன்னா அவனுக்கு நீங்கள் சம்பாரித்து கொடுக்குறீங்க. எந்த இடத்துல நீங்கள் வேலைக்கு போனாலும் அவன் பிஸ்னஸ் தான் பண்ணுறான். நீ கார் கம்பெனிக்கு போ, எந்த இடத்துக்கு வேணாலும் போ. நீ ஹைட்ராலிக்ஸ் வேலை செய்ய, நீ மோட்டர் சைக்கிள் வேலை செய்ய, மோட்டர் சைக்கிள் கம்பெனியில் போ, கார் கம்பெனியில் போ, ஐடி கம்பெனியில் போ, சென்னையிலே ஆகட்டும் எங்கேயாகட்டும் போ. இளைஞர்கள் சுத்தமாக பைசா இல்லாத, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, பைசா இல்லாதவங்க, சுத்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தாராளமாக போங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னா அது ஒரு தனி லைனுங்க. பிஸ்னஸாக சும்மா கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. பிஸ்னஸ் பண்ணால் அது ஒரு தனி லைனு. அந்த லைனுக்கு வரணும்னா நம்பர் 1 டிசிப்ளின் முக்கியம். எப்படி ஒரு இராணுவத்தில் எப்படி ஒரு டிசிப்ளினாக இருக்கிறாங்களோ அது மாதிரி பிஸ்னஸில் கூட டிசிப்ளின் முக்கியம். இந்த சரக்கு அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், இவெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி முன்னேற முடியாது. பிஸ்னஸ் பண்ணோன்னா படித்த இளைஞர்கள், டிசிப்ளினாக இருக்கிறவங்க, பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரலாம். பிஸ்னஸில் பெரிய லெவல். அதுக்கு உதாரணமே நான் தான் அதுக்கு உதாரணம். 30 வருஷம் சிஆர்பிஎஃப்பில் ஒரு ஒயர்லெஸ் ஆப்ரேட்டராக இருந்து 2020 பென்ஷன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இப்போ 5 வருஷமாக ரன்னிங்கில் நம்பர் 1 இருக்கிறேன். காரணம் என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய 2 பசங்க. அந்த 2 பசங்களும் மெரின் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். வேலைக்கு அனுப்பலை. ஏன் வேலைக்கு அனுப்பலை? அவன் கொடுக்குற 30,000மோ 40,000மோ 50,000மோ 1 லட்சமோ வச்சு அவன் வாழ்க்கையில் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்க. காரணம், அவன் கொடுக்குற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணி அவனுக்கு தேவையான பூர்த்தி செய்ய முடியாது. ரோல்ஸ் ராய் காரில் போக முடியாது, ஒரு ஆடி கார் வாங்க முடியாது, அவனால் ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியாது, ஒரு டூர் போக முடியாது. வெளிநாட்டுக்கு ஒரு சைனாவுக்கு போகணும், ஒரு மலேசியா போகணும், ஒரு சிங்கப்பூர் போகணும், ஒரு அமெரிக்கா போக முடியாது. ஏன்னா அவனுடைய சம்பளத்தையும் அவன் வாழ்ந்தாகணும். அவன் குடும்பம் நடத்தி அவன் பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும், அவனுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கும், அவன் குடும்பம் நடத்தி அவன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அந்த பணம் எல்லாம் சரியாக போயிடும். இன்றைக்கி சென்னையில் போயிட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா இன்றைக்கி 10,000 ரூபாய் இல்லாத ஒரு வீடு கிடைக்காது, 10,000 ரூபாய் இல்லாத மளிகை சாமான் வாங்க முடியாது, 10,000 ரூபாய் இல்லாத காய்கறி வாங்க முடியாது. இது மாதிரி அந்த சம்பளத்தை வச்சு அவன் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் வாழ்ந்து அவன் கடைசியில் போராட்டமாகவே இருப்பான் கடைசி வரைக்கும். ஆனால் பிஸ்னஸ் அப்படி இல்லைங்க. பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் செய்கிறீங்களோ, அதாவது பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். பிஸ்னஸ் எப்படி செய்யணும், பிஸ்னஸில் எப்படி ஜெயிக்கணும், பிஸ்னஸில் எப்படி சேல்ஸ் பண்ணணும், பிஸ்னஸில் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் செஞ்சால் நீங்கள் முன்னேறணும். இளைஞர்களே, இந்த வீடியோவை தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன் ஷேர் பண்ணணும்? எனக்காக இல்லை, எனக்கு பணம் கிடைக்குன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி பிஸ்னஸ் செய்யாத இளைஞர்கள் நிறைய பேர் வாய்ப்பை பயன்படுத்தி பிஸ்னஸ் செய்வாங்க. இன்றைக்கி நான் எடுக்க போகிற வீடியோ முக்கியமாக 0லேருந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கிற இளைஞர்களுக்காக தான் இந்த பிஸ்னஸ் வீடியோ. சப்போஸ் என்கிட்ட பணமே இல்லைங்க, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுனா அதுக்கும் சொல்லித்தரேன், என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு. சப்போஸ் என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, 20 லட்சம் இருக்குது, அதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்றைக்கி மொத்தம் 2 பிஸ்னஸ் சொல்லித்தரப்போகிறேன். ஒவ்வொரு வாரமும் 2 பிஸ்னஸை பற்றி, ரா மெட்டீரியல் எங்கே வாங்குறது, அதுக்கு பேக்கிங் மெட்டீரியல் எங்கே வாங்குறது, எந்த இடத்துல வாங்கினா நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும், எந்த பொருளை வாங்கினா கெடாத இருக்கும், எந்த பொருள் வாங்கினா வருஷம் பூரா சேல்ஸ் ஆகும், எந்த பொருள் நம்ம மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்குது, எந்த பொருளை எவ்வளோ சீக்கிரம் விற்கணும், எந்த பொருளை எவ்வளோ ஸ்லோவாக விற்கணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். நம்பர் 1 ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கலாம். 0% இருக்கிறவங்க இளைஞர்களே, நீங்கள் 0, அதாவது உங்கள் கையில் பைசாவே இல்லை அப்படின்னா மாவட்ட தொழில் மையம்னு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது, அங்கே போங்க. ஆனால் உங்கள் பேரில் எந்த ஒரு லோனு கடன்காரனாக இருக்கக்கூடாது. நீ 10 இடத்துல கடன் வாங்கிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண மாதிரிலாம் தராது, கவர்மெண்ட் ஒத்துக்காது. கடன் இல்லாத இளைஞர்கள்
பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. பிஸ்னஸே பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் 18 மணி நேரம் உழைக்கணும் பிஸ்னஸில். ஏன்னா நீங்கள் கோடிகளை புரட்டணும், லட்சங்களை புரட்டணும், கோடிகளை புரட்டணும். அதை மாதிரி புரட்டும் போதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் தான் அது கோடிகளில் லட்சங்களில் நீங்கள் போக முடியும். சாதாரணமாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், பிஸ்னஸ் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் எந்த பிஸ்னஸ் செஞ்சால் லாபம் கிடைக்கும்னு சொல்லித்தரேன். இன்றைக்கி இந்த 0% இருக்கவங்க ஃபஸ்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போங்க. அது உள்ளார மாவட்ட தொழில் மையம் இருக்கும், அங்கே போய் சொல்லுங்கள். அதாவது அங்கே ஒரு 10-15 தொழிலுக்கு 35% சப்சிடி கொடுத்து லோன் தர்றதுக்காக அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. உங்கள் நியர்பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்கில் போயிட்டு சொல்லுங்கள், நாங்கள் இந்த தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த தொழில் செய்யறதுக்கான லோன் அவங்க சேங்ஷன் பண்ணி தருவாங்க. அதுக்காக எந்தெந்த அதிகாரியை பார்க்குங்க. இது பணம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஐடியா. இந்த சொல்கிறதுக்கு பணமே இல்லைங்க, எங்கள்கிட்ட 10 பைசா இல்லை, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு தான் ஐடியா. அதிகமாக வாங்காதீங்க, ஒரு 25 லட்சத்துக்குள்ளார வாங்குங்க. அதுக்கு தகுந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்புறமேட்டு அந்த 25 லட்சத்தை கடந்த ஒரு 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ அடைச்சிட்டு மேற்கொண்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இடம் இருக்கணும். இந்த கிராமப்புறத்து இளைஞர்களுக்கு ரொம்ப பெட்டரான வாய்ப்பு. ஏன்னா கிராமத்தில் நிறைய இடம், ரோட்டு ஓரத்தில் நிறைய இடம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியாது, என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு. அதுக்கு நான் சொல்லித்தரேன். பிஸ்னஸ் கிராமத்தில் இடம் இருந்தால் போதும். இடம் இருந்தால் அதில் நீங்கள் வந்து இப்போ அகர்பத்தி மிஷின் செய்யலாம். அகர்பத்தி மிஷின்ஸ் போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி கட்டி அகர்பத்தி மிஷின்ஸ் போட்டு அந்த மிஷினை வாங்கி ரா மெட்டீரியல் வந்து இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அருப்புக்கோட்டை இது மாதிரி பெரிய குஜராத்து, எம்பி, கலர்சம் இண்டஸ்ட்ரி இதை மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல் தராங்க. அந்த ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் வந்து கேர்ள்ஸுங்களை வச்சுட்டு நீங்கள் அந்த அகர்பத்தி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபார்முலேஷன் எங்கே ரா மெட்டீரியல் வாங்குறீங்களோ அங்கேயே உங்களுக்கு ஃபார்முலேஷன் சொல்லியிருக்கோம். என்னென்ன சாம்பிராணி அதில் கலக்கணும், கப்பு சாம்பிராணினா என்னென்ன, அகர்பத்தினா என்னென்ன, சென்ட்டு பர்ஃப்யூம் எங்கேருந்து வாங்கணும், குஜராத்லேருந்து பர்ஃப்யூம் வாங்கணும், பாம்பேலேருந்து வாங்கணும், கல்கட்டாவிலேருந்து வாங்கணும். அது எல்லாமே உங்கள் யூடியூப்லேயே பர்ஃப்யூம் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு அடிச்சிங்கன்னா உங்கள் யூடியூப்லேயே வந்துடும். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் பேசி வாங்கலாம். இல்லை நேரடியாக போய் கம்பெனி இருக்குதா நல்லவனா கெட்டவனா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இதை மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கி அகர்பத்தி பிஸ்னஸ், அதாவது இன்னர் அவுட்டர் கவர் நீங்கள் சொந்தமாக தயாரிக்கணும் அப்படின்னா சிவகாசியில் 5000 கார்டு, 10,000 அட்டை, 5000 அட்டைன்னு வாங்கலாம். இல்லை ரெடிமேடாக வாங்கணுங்க, எங்களுக்கு அந்த அளவு டைம் இல்லைன்னா பெங்களூரில் இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் இதே மாதிரி யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா கவர் அகர்பத்தி கவர் மேனுஃபேக்சரர் வந்து இருப்பாங்க. இன்னர் கவர், அவுட்டர் கவர், அதுக்கு மேலே 12 பாக்கெட்டாக வச்சு கவர் பண்ணுற ரா மெட்டீரியல் கொடுக்குறவங்க இருப்பாங்க. அதை மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா நண்பர்களே, குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட 10லேருந்து 15 லட்சமோ 20 லட்சமோ வேணும். 20 லட்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி ஆரம்பித்து நீங்கள் வெள்ளன் கூட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். அப்புறமேல்ட்டு பல பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போ நாங்கள் செய்கிற என்ன பிஸ்னஸ்ன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். அதாவது எந்த வேலைக்கு போனாலும் சரி தான், சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் வந்து முழுசாக எந்த ஒரு ஆசைகளையும் உங்களுடைய பசங்களுக்கோ உங்களுடைய ஒய்ஃபுக்கோ நிறைவேற்ற முடியாது. தெருவில் சுற்றின்னு கிடக்க வேண்டியது தான். சம்பளம் வாங்கிட்டு நான் பைக்கில் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நகையை வாங்க முடியாது, பெருசாக ஒரு வைரத்தை வாங்க முடியாது, பெருசாக ஒரு தங்கத்தை வாங்க முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் பிஸ்னஸில் அப்படி கிடையாது. பிஸ்னஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உழைங்கிறீங்களோ குறைஞ்சது 30லேருந்து 40% வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி பின்னாடி எல்லாமே கிடைக்கும். முதல் நண்பர்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணணும். ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த ஆடிட்டர் இருப்பாங்க, ஆடிட்டர்கிட்ட போயிட்டு ஒரு 1000மோ 2000மோ கொடுத்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி மாதம் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அவங்களே அடிச்சிடுவாங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க, 200, 300, 400, 500 அது மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய பில்களை கொடுத்தீங்கன்னா மாதம் அவங்க கரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மூலயமா நீங்கள் வாங்கலாம், சேல்ஸ் பண்ணலாம், விற்கலாம், அது மாதிரி எல்லாம் செய்யலாம். பிஸ்னஸ்ன்றது சாதாரணமாக கிடையாது. பிஸ்னஸ்ன்றது
உலகத்தில் ஒவ்வொரு படியாக உங்கள் செல்வாக்கில் உயர்த்தலாம். பிஸ்னஸ்ன்றது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்து. இளைஞர்களே, என்றைக்குமே கூலி வேலை செய்யாதீங்க, புரியுதுங்களா? பிச்சை எடுக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கூலி வேலை செய்யக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எத்தனை புண்ணியம். நம்பர் 1, பிஸ்னஸ் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பீங்க. லேடிஸுங்களை வச்சிங்கன்னா ஒரு 50 லேடிஸோ 20 லேடிஸ்க்கோ வேலை கொடுப்பீங்க. அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதுனால நிறைய இளைஞர்களை பிஸ்னஸ் பண்ண ஆக்குவீங்க. சப்போஸ் ஒருத்தர் பைசா இல்லாதுக்கிறாங்க, அவங்க வந்து வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு அதில் ஒரு கமிஷனை கொடுத்து டெய்லி ஒரு 2000மோ 3000மோ அதில் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி பிஸ்னஸ் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். சுத்தமாக என்கிட்ட வந்து கம்பெனி வைக்கிறதுக்கு இடமும் இல்லை, கரண்ட்டு வாங்கிறதுக்கு பணமே இல்லை, நான் ரா மெட்டீரியல் வாங்கிறதுக்கு பணமே இல்லை, என்கிட்ட கம்பெனி வைக்கக்கூடிய ஐடியாவும் இல்லை, என்கிட்ட எதுவுமே தெரியாது. நண்பர்களே, உங்களுக்காக சூப்பரான ஐடியா சொல்கிறேன் வாங்க. இப்போ என்கிட்ட இருக்குது, நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நாங்கள் கொடுக்குற பொருளை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம். உழைக்கிறவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். சோம்பேறியாக இருக்கிறவங்க யாரும் சம்பாதிக்க முடியாது. நண்பர்களே, தயவு செய்து சோம்பேறிங்க பிஸ்னஸ் பண்ண வராதிங்க. ஒரு நாளைக்கு காலையில் 4 மணிலேருந்து நாங்கள் செய்கிறோம். காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம். அப்போ தான் நம்மளுக்கு பணம் வரும். கஸ்டமருங்களை அதே மாதிரி நம்ம வேலையே போயிட்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருங்களுடைய ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரூட் போகணும். இன்றைக்கி எடுத்தோம்னா நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு மணலூர்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டு போனால் இங்கேருந்து வெறையூர், பெருமணம், அப்படியே அவலூர்பேட்டை, மலையனூர், அது மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டு போகணும். ஒரு வாரத்தில் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு லைனை வந்து கவர் பண்ணணும். ஒரு வாரம் 8 நாள் கவர் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கும் 2000 கடையை பார்க்கலாம். அந்த 2000 கடையில் ஒரு 100 கடையில் வாங்கினா போதும். 1900 கடையில் நோ சொல்லுவாங்க. கஷ்டப்படக்கூடாது மனசில். நீங்கள் திருடலை போய் சொல்ல, மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்குது, பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கிறீங்களான்னு தான் அவங்கக்கிட்ட கேட்க போகிறீங்க. ஒரு ஹோட்டல் கடையிலையோ, டீ கடையிலையோ, மளிகை கடையிலையோ, பங்க் கடையிலையோ பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கிறீங்களாங்க எங்கள் பொருளை? 120 ரூபாங்க எம்ஆர்பி, 60 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்க போகிறீங்க. அவங்க தாராளமாக ஒரு கடையிலனா ஒரு கடையில் கண்டிப்பாக வாங்குவாங்க. குவாலிட்டியாக இருக்கணும். நம்ம விற்கிற பொருள் எதுவுமே குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டி மேலே தான் ரொம்ப பேர் விரும்புவாங்க. பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நண்பர்களே, செட்டியார், இந்த ஐயருங்க, இந்த பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே குவாலிட்டியாக தான் பார்ப்பாங்க. மட்டமான ஜனங்க தான் குவாலிட்டி இல்லாத பார்க்கும். அது ஒன்றுமே தெரியாது, குவாலிட்டின்னா என்னன்னு தெரியாது. அவங்க மட்டும்தான் அப்படி பார்ப்பாங்க. எந்த பொருள் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கணும். டிட்டர்ஜென்ட் லிக்விட் பண்ணுங்கள், பெனாயில் பண்ணுங்கள், நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனால் கெமிக்கல் லைனில் மட்டும் நீங்கள் பணம் இல்லாத சேல்ஸ் தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. கெமிக்கல் லைன்லாம் இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வாங்குறீங்கன்னா 20 நாளைக்கு மேலே அது எக்ஸ்பைரி ஆகிடும். நீங்கள் போட்ட முதலீடு அப்படியே போய் நஷ்டமாயிடும். கெமிக்கல் லைன்லாம் பூர்ணன்னா நீங்கள் 50 லட்சமோ 1 கோடியாக இருந்தால் தான் பூர முடியும். அப்படிலாம் வாங்கி சேல்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த ஃபார்முலேஷன் உங்களுக்கு தெரியணும். ஒரு கெமிக்கலோட இன்னொரு கெமிக்கலை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய டிகிரிஸ் தெரியணும் உங்களுக்கு. இந்த ஃபார்முலேஷன் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நண்பர்களே நீங்கள் கெமிக்கல் லைனில் போகணும். தெரியல, அப்படி எனக்கு தெரியும், நாங்கள் போகிறோன்னா எனக்கு தெரியும். அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் 1 மாதமோ 20 நாள்லேயும் நாங்கள் சேல்ஸ் பண்ண தெரியும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் நாள் ஆகும். புதுசில் அதெல்லாம் செய்யாதீங்க. நான் சொல்கிற பிஸ்னஸ் செய்யுங்க, உங்களுக்கு நிறைய பணம் வரும். பெங்களூர்லேருந்து நிறைய ரா மெட்டீரியல் வாங்கி நாங்கள் 800 சேல்ஸ் பண்ணுவோம். வாங்க நண்பர்களே, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட், 2 ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ப்ராடக்டை வாங்கி விற்றீங்கன்னா ஒரு வருஷத்தில் எந்த நாளிலையும் உங்களுக்கு கெடாத இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். எடுத்துன்னு போகிற இடத்துல நீங்கள் போகிற கடைகளில் தலை குனிஞ்சு நிற்க வேணும். ஏன்னா இப்போ வந்து பொதுவாக ஒரு மெட்டீரியல் எடுத்துன்னு போகிறீங்க, ஒரு கடைக்கு எடுத்துன்னு போகிறீங்க, அவன் என்ன ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறான், குவாலிட்டி இருக்குதா, விலையை விடுங்க. நீங்கள் விலையை சம்பாதிக்கிட்ட குவாலிட்டி இருக்குதா இந்த பொருளில், மக்கள் விரும்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நண்பர்களே, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. என் அருமை நண்பர்களே, தமிழ் செல்வங்களே, தயவு செய்து சொல்கிறேன், குவாலிட்டியாக எடுத்துன்னு போங்க. நான் சொல்கிற இந்த பொருள்களை, இது வந்து நான் இப்போ காட்ட போகிற பொருள்கள் யாருக்குன்னா, பிஸ்னஸ் செய்ய முடியாது, என்கிட்ட பணமே இல்லை, ஒரு 5000 10,000 தான் இருக்குது,
இதை வச்சு நான் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், இதை வச்சு நான் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்ற மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். தயவுசெய்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ரோல்ஸ் ராய் காரில் போகணும், நான் வந்து 10 கோடியில் ஒரு லேண்டு வாங்கணும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஆசைப்பட்டது நீங்கள் செய்யணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் வந்து வேறு வழியில் போகிற மாதிரி இருந்தாலோ, சோம்பேறி பசங்களாக இருந்தாலோ, இளைஞர்களே தயவுசெய்து பார்க்காதீங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, சோம்பேறித்தனமான நிறைய வேலை இருக்குது, நிறைய வழி இருக்குது கெட்டு போகிறதுக்கு. அதில் போய் நீங்கள் கெட்டு போங்க, அதை பற்றி எனக்கு பரவாயில்ல. ஆனால் உண்மையான இளைஞர்கள், நேர்மையான வழியில் போகிறவங்க, நல்ல டிசிப்ளினாக இருக்கிற பசங்க எங்கள் பிள்ளைங்க மாதிரி நான் பெருமை அடைகிறேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறமேட்டு சொல்கிறேன் எங்கள் பிள்ளைங்களை பற்றி. வாங்க உங்கள் ப்ராடக்டை பற்றி காட்டுறேன், வாங்க ப்ராடக்டை பற்றி காட்டுறேன். நம்பர் 1 இன்னைக்கு ப்ராடக்ட்டு படம் இல்லாத இளைஞர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறது கேம்பர் பிஸ்னஸ். கேம்பர்னா தமிழ்நாட்டில் ஒரு கோயில்லையும், திருப்பரங்குன்றமோ, திருச்செந்தூரோ, திருவண்ணாமலையோ, திருப்பதியோ, எந்த ஊரில் போனாலும் முருகனுக்கோ, பிள்ளையாருக்கோ, மாரியாத்தாளுக்கோ, அங்காள பரமேஸ்வரிக்கோ நம்ம என்ன பண்ணுறோம்? கற்பூரை ஏற்றுறோம். ஏன் கற்பூரை ஏற்றுறோம்? தெய்வத்துக்கு ஏற்றுறோம். ஏன் ஏற்றுறோம்? அந்த கற்பூரை எரிஞ்சு அந்த சுடர் ஒளியால் அம்மா அருள் புரிவா, அந்த அப்பன் முருகன் அருள் புரிவா அப்படின்றதுக்காக கற்பூரை ஏற்றுறோம். இந்த கற்பூரம் எப்படி இருக்கணும்? தெய்வத்துக்கு ஏற்றுற கற்பூரம் சுத்தமாக இருக்கணும், ஒரு துளி கலக்கக்கூடாது. நிறைய பேர் கேம்பர் கற்பூரம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கலந்து 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் டூப்ளிகேட். நாங்கள் சப்தகிரி கற்பூரம் வாங்குறோம், ஆந்திராவிலேருந்து அனந்தபூர்லேருந்து சப்தகிரி கற்பூரம் லோடு கணக்கில் வாங்குகிறோம், ஒரு துளி கலக்க மாட்டோம். தெய்வத்து மேலே ஆணையா, எந்த நேரமும் தெய்வம் எங்களை பார்த்துட்டு இருக்கு, ஒரு துளி கலக்க மாட்டோம். நண்பர்களே, கற்பூரம்னா கற்பூரம் 10 ரூபா 20 ரூபா வச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணிவிடுவோம். 10 ரூபா 20 ரூபா அவ்வளோதான். ஜிஎஸ்டி கட்டி வாங்க, ஜிஎஸ்டி இல்லாத நம்மளுக்கு பொருள் தர மாட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 1,80,000 ரூபாய் நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம். 1,80,000 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்போ தான் இந்த பொருளே தருவாங்க. நண்பர்களே வாங்க இந்த கற்பூரத்தை காட்டுங்க ஃபர்ஸ்ட்ல. இது வந்துதாங்க கற்பூரம், 1 ரூபா கற்பூரம். இதை மாதிரி ஹேண்ட் கையால் கட் பண்ணுவாங்க. இதை பாருங்க, கையால் கட் பண்ணுவாங்க, நல்லா கட்டுப்பாங்க. இதை மாதிரி 1 ரூபா கற்பூரம் கையால் கட் பண்ணுவாங்க. அது கட் பண்ணுறதுக்கு கூட காட்டுறேன் உங்களுக்கு கையால். அதெல்லாம் சீக்கிரட்டு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நான் சொல்கிறேன் இளைஞர்களே, நீங்கள் நல்லா கையால் கட் பண்ணி, இதை பாருங்கள், இந்த தம்பியை பாருங்கள், ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி ஹீட்டர் இருக்கும். இதுக்கெல்லாம் லைசன்ஸ் இதெல்லாம் உதயம் சர்டிஃபிகேட் வாங்கி எலக்ட்ரிக் இபி ஆஃபீஸில் லைசன்ஸ் வாங்கி, அந்த உதயம் சர்டிஃபிகேட் மூலமா அந்த சிறு தொழில் செய்யறதுக்கான அந்த லைசன்ஸில் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். சும்மா செய்ய முடியாது. இபி எலக்ட்ரிக்கு இதெல்லாம் நீங்களும் நாளைக்கு செஞ்சீங்கன்னா உதயம் சர்டிஃபிகேட் வாங்கி இபி ஆஃபீஸில் இருந்து கனெக்ஷன் வாங்கி கரெக்டான முறையில் பில்லை கட்டணும். திருட்டுத்தனமாக எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு அது ஆபத்து, அசிங்கம், தலைகுனிவாகணும். அதனால் தயவுசெய்து உதயம் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ராப்பராக வந்து ஜெய் வந்து கனெக்ஷன் பார்த்து அவங்க வந்து ப்ராப்பராக அளந்து ப்ராப்பராக அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. நண்பர்களே, இதான் 1 ரூபா கற்பூரம். 1 கிலோ எவ்வளோ தரும்? 1 கிலோ 800 ரூபா. 1 கிலோ கவரோட 1 கிலோ 800 ரூபா. 800 ரூபா. அரை கிலோ 400 ரூபா. 1/4 கிலோ 200 ரூபா. நீங்கள் 250 விற்கலாம். 1/4 கிலோ 200 ரூபா வாங்கினீங்கன்னா கடையில் போய் 250. 1/4 கிலோவுக்கு 50 ரூபா. ஒரு நாளைக்கு 10 கிலோ செஞ்சீங்கன்னா 40 எவ்வளோ ஆச்சு? 4 20 2000 ரூபாய் இருக்குது. 10 கிலோ செல் பண்ணணும். நம்பர் 1 பிஸ்னஸ்ஸு நாங்கள் கற்பூரத்தை பற்றி சொல்லிவிட்டு செகண்ட் பிஸ்னஸ் பற்றி ஆரம்பிக்கலாம். வாங்க, இது வந்து உங்களுக்கு காட்டுறது 1 ரூபா கற்பூரம். வாங்க உள்ளார வாங்க. இதுதான் எங்களுடைய சர்வசக்தி. இதான் ட்ரேடர்ஸ், எங்களுடைய ஜிஎஸ்டி லைசன்ஸு இந்த பேரில் தான் இருக்குது. சர்வசக்தி ட்ரேடர்ஸ். சர்வசக்தி சரிங்களா? சர்வசக்தி அங்காள பரமேஸ்வருடைய இதில் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். நண்பர்களே, நீங்கள் கற்பூரம் வாங்கி சேல்ஸ் பண்ணும்போது குவாலிட்டியாக இதை பாருங்கள். இதான் கட்டி கற்பூரம். ஒவ்வொரு இதுவும் 2 கிலோ மதிப்புள்ளது. இந்த கட்டி கற்பூரத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதை பாருங்கள், இதை மாதிரி கேட்குற கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க. கஸ்டமர் நிறைய பேர் கஸ்டமர் என்னன்னா குவாலிட்டியான கற்பூரம். இதை பாருங்கள், இன்னைக்கு எல்லாம் இது போகுது, கடைங்களுக்கு போகுது. இதை பாருங்கள், இது வந்து 50 கிராம் பேக் பண்ணி இது வந்து கடைங்களுக்கு கேட்குறாங்க.
குவாலிட்டியான கற்பூரம் எடுக்கணுங்க. 50 கிராம் கற்பூரம். இது வந்து 50 கிராம் கற்பூரம் பேக் பண்ணி இதை பாருங்க, இதை வெட்டுறாங்க பாருங்க. அதை வெட்டுறது காட்டுப்பா, வெட்டுறது காட்டு. இந்த பக்கமா இதை பாருங்க, இந்த கற்பூரத்தை வெட்டுப்பா. இந்த கற்பூரத்தை 50 கிராம் தகுந்த மாதிரி இதை மாதிரி கட் பண்ணி புளியை வச்சு கட் பண்ணி அந்த 50 கிராம் இந்த பாருங்க, இதை மாதிரி இடம் போட்டு அந்த சரஸ்வதி கவரில் சீலிங் பண்ணி நம்ம கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு கிலோவாக கொடுக்கணும். இதை மாதிரி ஒரு கடைக்கும் 20 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ, 2 கிலோ, 1 கிலோ எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கணும். எல்லாமே 800 ரூபா. 1 கிலோ கற்பூரம் 800 ரூபா. இது வந்து 1/4 கிலோ 250 கிராம் பேக்கெட்டு. 1 கிலோவில் 4 பேக்கெட் இருக்கும். 4 பேக்கெட் யார் வாங்குங்க? சுத்தமான கற்பூரம் வாங்குவாங்க. டூப்ளிகேட் கற்பூரம் வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க. நல்ல குவாலிட்டியான கடைக்காரங்க மட்டும்தான் எங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நான் உண்மையிலே பெருமைக்காக சொல்ல நண்பர்களே, திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா கற்பூரமே எரியாது. நீங்கள் நினச்சி பாருங்க. அண்ணாமலையார் சிவன் உங்களை சும்மா விட்டுருவாரா? டூப்ளிகேட் கற்பூரம் எத்தனை சும்மா விட்டுருவாரா? இல்லை வித்தா சும்மா விட்டுருவாரா? சிவன் எங்கேயுமே இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள். எத்தனையோ பேர் சாமி கும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர், சாமி கும்பிட்றதே மகா பாவம்னு நினைக்கிறது நிறைய பேர். என்னத்துக்கு சொல்கிற, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து இங்கே அரசியல் பேச வரல நண்பர்களே. இது வந்து கற்பூரம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். கற்பூரம் என்னத்துக்கு சேல்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம கோயிலில் ஏற்றுற கற்பூரம் சுத்தமாக இருக்கணும். இது வந்து கட்டி கற்பூரங்க. இது வந்து என்ன? கட்டி கற்பூரம். இது வந்து என்ன? 100 கிராம் கட்டி கற்பூரம். இது அடுத்தது கட்டி கற்பூரம் முடிஞ்சு வச்சிங்களா? 1 ரூபா கற்பூரம் முடிஞ்சிச்சா? வாங்க இதை பாருங்க. எங்ககிட்ட நண்பர்களே உங்களுக்கு எவ்வளோ கற்பூரம் வேணும், எவ்வளோ கற்பூரம். இது என்னது? டேப்லெட் கற்பூரம். ஆக்சிஜன் 500. ஒவ்வொன்றும் ஆக்சிஜன் 500 டேப்லெட் மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு கற்பூரம் நீங்கள் எரிய வச்சு காட்டுறோம் பாருங்கள், குவாலிட்டியாக எரியும். கடைசியில் நீங்கள் ஒரிஜினல் கற்பூரம்னா, கற்பூரம் எரிஞ்ச பின்னாடி அந்த தட்டில் ஒரு மாவு நிற்கக்கூடாது. என்னன்னா, தெய்வத்தை நம்மளுடைய அந்த கற்பூரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனசில் ஒன்றுமே இல்லை. கடவுள் என்றவர் எங்கேயுமே இருக்கிறார். அவர் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். ஜோதியாக எரியுவார், ஜோதியாக மறைஞ்சி போயிடுவார். அவர் தான் கடவுள். அதே மாதிரி தான் கற்பூரம். கற்பூரம் நீங்கள் எரிய வச்சிங்கன்னா ஜோதியாக எரியும். அந்த ஜோதி ஒரு நேரத்தில் எல்லாம் காணாமல் போகும்போது அங்கே ஒன்றுமே இருக்காது. தடவி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே ஓட்டாது. அதான் ஒரிஜினல் கற்பூரம். ஒரிஜினல் கற்பூரம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதில் டெஸ்ட்டோ இல்லை மாவோ இல்லை கருப்பாவோ எரிஞ்சிச்சுன்னா அது குவாலிட்டியான கற்பூரம் கிடையாது. அது தெய்வத்தினுடைய மகிமை கிடைக்காது. தயவுசெய்து நண்பர்களே, டூப்ளிகேட் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. தலை குனிஞ்சு நிற்கணும். கடவுள் எதிரில் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். நண்பர்களே, நான் வந்து அதிக விலை விற்கிறேன்னு நினைக்காதீங்க. 10 ரூபா 5 ரூபா தான். இந்த கற்பூரம் 1 கிலோ 700 ரூபா. 700 ரூபா நண்பர்களே. இதை வந்து 50 கிராம் டப்பாவில் போட்டு கொடுத்தா, டப்பா இருக்குதாப்பா, 50 கிராம் டப்பாவில் போட்டு கொடுத்தா உங்களுக்கு 35 ரூபா டப்பா தரேன் நண்பர்களே. இது வந்து 100 கிராம் டப்பா. இதை பாருங்க, இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஏப்பா அங்கே இது இருக்குதா, அந்த இது சிவசிவா ஒன்று கொடு. அதான் ஒன்று. இதை பாருங்க, இந்த மாதிரி டப்பாவில் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லேபிளில் போட்டு, இதை பாருங்கள், இதை காட்டுப்பா, இதை ஒன்று காட்டிடலாம், மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி லேபிளில் போட்டு, இந்த மாதிரி கற்பூரத்தை போட்டு மூடி இருக்காப்பா, மூடி இருக்கா, இதை பாருங்க, இந்த மாதிரி மூடி போட்டு, இதை பாருங்க, இந்த மாதிரி 20 டப்பா. 1 கிலோவுக்கு 20 டப்பா. 50 கிராம்னா 1 கிலோவுக்கு 20 டப்பா. இதை மாதிரி போட்டு பேக்கிங் பண்ணி சூப்பராக கொடுப்போம். நீங்கள் 35 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபா 60 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். குவாலிட்டியான கற்பூரம். யாரும் ஒரு தடவை வாங்கிட்டாங்க, 2வது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா காட்டுங்க. சிவசிவா அண்ணாமலையாருடைய பேர் வச்சுக்கிறார். சிவசிவா ராஜகோபுரத்தில் இருக்கும் பாருங்க, சிவசிவா. என்னுடைய கற்பூரத்தினுடைய பேர் சிவசிவா கற்பூரம். பார்த்தீங்களா? சிவன் பார்வதி இருக்காங்களா? நல்லா க்ளோஸ் பண்ணுப்பா. சிவன் பார்வதி க்ளோஸ் பண்ணுங்க. சிவன் பார்வதி இருக்காங்க. அது மாதிரி சிவசிவா கற்பூரம். நீங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். கற்பூரத்தை வாங்கி நீங்கள் 60 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ சேல்ஸ் பண்ணலாம். நாங்கள் கொடுக்கறது வெறும் 35 ரூபா.
அதுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு பைசா கம்மியாக தர மாட்டோம். தயவு செய்து அங்கே பார்க்கிங் பண்ணாதீங்க. கல்புரத்தெல்லாம் ஒரே ரேட்டு தான் 35 ரூபா. இது என்ன தெரியுங்களா? இது 150 50 கல்புரமாப்பா, 50 கல்புரம். இது வந்து 50 கல்புரம். எவ்வளோ தெரியுங்களா? 50 கல்புரம். சிவா அதே தான் இந்த 50 கல்புரம். எவ்வளோ தெரியுங்களா? 50 கல்புரம் வெறும் 25 ரூபா. 50 ரூபாய்க்கு நீங்கள் கல்புரம் வாங்கினீங்கன்னா நாங்கள் 25 ரூபாய்க்கு தரோம். நீங்கள் இது மேலே 10 ரூபாயோ 15 ரூபாயோ விற்றீங்கன்னா 35 ரூபா 40 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் அவங்க ரீட்டைல் ப்ரைஸில் 50 ரூபாய்க்கு விற்றுறோம். 50 கல்புரம். இதில் சுத்தமாக இருக்கும் கல்புரம், கரெக்டான எண்ணிக்கை இருக்கும். ஒரு கல்புரம் குறையாதுங்க, ஒரே ஒரு கல்புரம் குறையாது. நாங்கள் அந்த மாதிரி ஸ்டாப் வச்சுருக்கோம். அந்த நான் வந்து என்னடா அது அண்ணன் வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஆளுங்களோட வச்சு வேலையை வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஆளுங்க வச்சு நாங்கள் வேலையை வாங்கலை. அவங்களுக்கும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். ஒரு கிலோ வெட்டினா 40 ரூபா, ஒரு கிலோ பற்ற வச்சா 40 ரூபா. யாருக்குமே சம்பளம் கொடுக்க மாட்டோம், அடிமை மாதிரி. அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அவ்வளோ பைசா எங்கள் கிட்ட மட்டும்தான். இதை மாதிரி எதனா ஒரு கம்பெனி சொல்லுங்கள். நீங்கள் கம்பெனி வச்சுருக்கலாம், ஆனால் லேபருக்கு எல்லாம் சம்பளம் தருவீங்க. நாங்கள் சம்பளம் தர மாட்டோம். அவங்க வேலை செய்கிறோம், எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவ்வளோ காசு தருவோம். ஒரு நாளைக்கு நீங்கள் 500 சம்பாரி, 400 சம்பாரி, 300 சம்பாரி, 200 சம்பாரி, 150 ரூபா சம்பாரி, அது உன்னுடைய இஷ்டம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவ்வளோ காசு. எவ்வளோ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்ட இவ்வளோ காசு வந்துச்சு. ஒரு லேடிஸ் வந்து கம்மியாக வேலை செய்வாங்க, ஒரு லேடி அதிகமாக வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள். நண்பர்களே, அடுத்து உங்களுக்கு காட்ட போகிறது 5 ரூபா கல்புரம். என்னடாது கல்புரமே காட்டுறான்னு பார்க்காதீங்க. கல்புரம் வந்து நம்ம உயிர் மாதிரி, சாமி இல்லாத நம்ம வாழ முடியாது. இதான் 5 ரூபா கல்புரம். மேலே போகும் 5 ரூபா கல்புரம். இது 1 கிலோ 800 ரூபா. நீங்கள் யார் அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 5 ரூபா கல்புரம் 1 கிலோ 800 ரூபா. புரியுதுங்களா? இதில் 5 ரூபா கல்புரம் சின்ன கல்புரம் இருக்குது. இதுவும் 1 கிலோ 800 ரூபா. இது நிறைய கல்புரம் நிற்கும், அது கொஞ்சமாக கல்புரம் நிற்கும். அதுலேயும் லாபம் கிடைக்கும், இதுலேயும் லாபம் கிடைக்கும். இதில் டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும், அதில் கொஞ்சமாக லாபம் கிடைக்கும். இது வந்து 25 கல்புரம் இருக்க பாக்கெட். ஒரு கட்டில் 10 பாக்கெட்டு. 10 பாக்கெட்டு 25 கல்புரம்னா 250 ரூபாய்க்கு சரக்கு இருக்கும். இதை நாங்கள் எவ்வளோக்கு தரோன்னா வெறும் 130 ரூபாய்க்கு தரோம். நண்பர்களே, உங்களுக்கு தான் நான் சொல்லுங்கிறேன், உங்களுக்கு தான் சொல்லுங்கிறேன். பணம் சம்பாதிக்கணுன்றது தான் இந்த வீடியோ போட்டுங்கிறேன். 130 ரூபாய்க்கு தரோம். நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு கட்டு 20 ரூபா. 100 கட்டு விற்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா உங்கள் பாக்கெட்டில் வச்சுன்னு போகலாம். நண்பர்களே, வேலை செய்யாதீங்க. மாதம் 60,000 ரூபா வெறும் கல்பத்தில் மட்டும். இதை மாதிரி 10 பொருளை எடுத்து விற்றீங்கன்னா அப்போ உங்களுடைய பைத்தார் 60, ஒரு மாதத்துக்கு எத்தனை 1000 சம்பாதிக்கலாம் நீங்களே கணக்கு போட்டுங்க. உங்களுடைய திறமையை நான் வந்து கணக்கு போட முடியாது. நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணக்கூடிய எவ்வளோ ஒரு நாளைக்கு உழைப்பீங்க? காலையில் 7 மணிலேருந்து உழைப்பீங்களா, 10 மணிலேருந்து உழைப்பீங்களா, 5 மணிலேருந்து உழைப்பீங்களா அப்படின்னு தெரியாது. இது வந்து இதுவும் வெள்ளை கல்புரம். இது வந்து ரவுண்டாக இருக்குது. அது வந்து ஆக்ஷன் 500. இது வந்து ரவுண்டு டைப். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ சொல்லுங்கள். 700 ரூபா கிலோ. 700 ரூபா கிலோ. புரியுதுங்களா? இது வந்துங்க யாருக்கு நிறைய கல்புரம் வாங்கி வச்சுக்கணும், நான் ஒரு 6 மாதத்துக்கு கல்புரத்தை வாங்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாப்பாக வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்லாப்பு 500 கிராம். 500 கிராம் எவ்வளோ? 400 ரூபா. 500 கிராம் 400 ரூபா. புரியுதுங்களா? அதிகமாக வாங்குறவங்களுக்கு ஒரு கிலோ நாங்கள் 750 ரூபான்னு தருவோம். 50 ரூபா கம்மி பண்ணி தருவோம். அதிகமாக ஸ்லாப் வாங்குறவங்களுக்கு 50 ஸ்லாப் 100 ஸ்லாப்புன்னு வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லாப்புக்கு ஒரு கிலோவுக்கு 50 ரூபாய் கம்மி பண்ணி 750 ரூபான்னு தருவோம். ஆக்சுவலி 800 ரூபான்னு விற்கிறோம். ஒரு ஸ்லாப்பு 2 ஸ்லாப்பு வந்து 750ன்னு கேட்காதீங்க, தரமாட்டோம். 800 ரூபா தான். அது மாதிரி லம்பாக ஏதாவது வாங்கினீங்கன்னா நிறைய உங்களுக்கு, அதாவது 2000 3000 கிடைக்கிற மாதிரி. அடுத்தபடியாக கல்புரம் 10 ரூபா பாக்கெட்டு. இது அடுத்த ப்ராடக்ட்டு ராஜா. நம்ம கல்புரத்தை மட்டும் சொல்லிடுவோம். 10 இந்த மாதிரி கல்புரத்தில் பச்சை கல்புரம் இருக்குது. பச்சை கல்புரம் ஒரு டப்பா 7 ரூபா. பச்சை கல்புரம் ஒரு டப்பா 7 ரூபா. பச்சை கல்புரம் வச்சிங்கன்னா வீட்டில் இது வந்துப்பா. இது வந்துங்க நண்பர்களே, பச்சை கல்புரம் இதை பாருங்க, வைரம் மாறி மின்னும். இந்த பச்சை கல்புரம் என்னத்துக்குன்னா லட்டு செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க கல்யாணத்தில். 2வது சாமி ரூமில் வைப்பாங்க. குலதெய்வத்துக்கோ நீங்கள் கோயிலுக்கோ ஒரு சாமி ரூம்லையும் பர்ஸ்லையும் இதை வச்சிங்கன்னா லட்சுமிகரமாக இருக்கணும். ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கல்புரமும் மிளகும் உப்பும் மஞ்சளும் கட்டி வச்சிங்கன்னா வீட்டில் லட்சுமிகரமாக இருக்குது. யாருக்குன்னா கேட்டுப்பாருங்க. ஐ ரூட்டில் செட்டியார் ரூட்டில் அந்த பச்சை கல்புரத்தை பற்றி கேட்டுப்பாருங்க.
நான் அதிகமாக வாங்கன்னு சொல்ல, ஒரு டப்பா 7 ரூபாய்க்கு வாங்கி வைங்க பச்சை கற்பூரம். அவ்வளோ நல்லது பச்சை கற்பூரம் வீட்டில் வச்சா. பக்தியாக இருக்கிறவங்க மட்டும் வாங்க, பக்தி இல்லாதவங்க சாமி கும்பிடாதவங்களாம் வாங்காதீங்க. என்ன இதை தருவோம். 1 ரூபா கற்பூரம். இந்த பாருங்க 1 ரூபா கற்பூரம் பற்ற வைக்கிறாங்க பாருப்பா. இந்த காட்டுப்பா 1 ரூபா கற்பூரம் எப்படி பற்ற வைக்கிறாங்க. அந்த பற்ற வைக்கிறத மட்டும் காட்டு. உங்களுக்கு கை காலை எதுவும் படக்கூடாது, மூஞ்சி படக்கூடாது. வா, உங்களுக்கு எதுவும் எதுவும் படக்கூடாது. வாப்பா, யார் மூஞ்சி எடுக்காத. இந்த கற்பூரத்தை கேட்டேன் வா. அப்படி யாரு கட் பண்றாங்க பாத்தியா? பாரு, இந்த பாப்பா சின்ன பாப்பா தான் எவ்வளவு அழகா கட் பண்ண. அப்படி கட் பண்ணாருமா அப்படி இப்போ இருக்குது. ஒரு ஃபார்முலா இருக்குது. கற்பூரம் அப்படியே உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வெட்ட முடியாது. வெட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த கட்சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்லா கட்சியாலையும் நீங்கள் கற்பூரம் வெட்ட முடியாது. அதுக்கு கற்பூரம் செய்யறதுக்கு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை வச்சு தான் கற்பூரம் செய்ய முடியும். புரியுதா? அதுக்காக இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு இங்கே வந்துடாதீங்க. உங்கள் ஊரில் இருந்து என்ன வேணுமோ கேளுங்க. நன்றி. இப்போ கற்பூரத்தை மத்தியும் பிடிச்சாச்சு. அடுத்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ஸ்க்ரப்பர். ஸ்டைன்லெஸ் இல்லாத இளைஞர்களுக்கு இதை பாருங்கள். இது அடுப்பா. இதை பாருங்கள். குட் பிரைட். எங்கள் பேரில் குட் பிரைட். ஃபஸ்ட்டு இந்த அட்டையை பற்றி சொல்லுறேன். இந்த அட்டையில் மொத்தம் 12 பீஸ் இருக்கும். ஒன்று 10 கிராம் இருக்கும், 8 கிராம் இருக்கும், 9 கிராம் இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே 10 கிராம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் வெட்டும்போது கத்திரிக்கோளால் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிட்டாங்கன்னா 8 கிராம் கூட வந்துடலாம். அதுக்காக ஏன் 10 கிராம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆனால் 10 கிராம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. 5 கிராம் 6 கிராம் கொடுப்பாங்க. நாங்கள் 10 கிராம் கொடுத்து 120 ரூபா எம்ஆர்பி உள்ள இந்த ப்ராடக்டை வெறும் 35 ரூபா. எவ்வளோ தரம்? வெறும் 35 ரூபா. இப்போ 35 ரூபா. இது 35 ரூபா. இதை பாருங்க 35 ரூபா. பாருப்பா, மேலேருந்து கீழே வரைக்கும் காட்டுப்பா. 35 ரூபா. இதை பாரு 35 ரூபா. யாராவது தமிழ்நாட்டில் கொடுத்தவங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு யாராவது சொல்லுவாங்களா நண்பர்களே? நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இளைஞர்கள் வந்து நிறைய எடுத்து பிஸ்னஸ் பண்ணி நிறைய அவங்களுடைய வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ்லேருந்து எப்படி முன்னேறணும் அந்த வழி இப்போ ஆரம்பித்து வைக்கிற ஒரு படியில் கூட நீங்கள் நிற்கல, தரையில் தான் நிற்கிறீங்க. இன்னும் முன்னேறதுக்கு நிறைய சேல்ஸ் டிப்ஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ப்ரொடக்ஷன் டிப்ஸ் இருக்குது, ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணும்னு டிப்ஸ் இருக்குது. எல்லோரும் ரா மெட்டீரியல் விலை உயர்ந்த இடத்துலையோ சேலத்துலேயோ மதுரையிலேயோ போய் விலை நிறைய கொடுத்து வாங்கி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அதை விற்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களால விற்று லாபம் சம்பாதிக்க முடியாது. மறுபடியும் அந்த ரா மெட்டீரியல் காரணத்துக்கு தான் எடுத்துன்னு போய் பணத்தை கொடுக்க வேண்டியது வரும். ரா மெட்டீரியல் எங்கே வாங்கினா கம்மியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், CBSXன்னு ஒரு பவுடர் இருக்குது. அது வந்து மதுரையில் விலை கேட்டதுக்கு 1850 ரூபா சொன்னான். அதே வந்து குஜராத்தில் விலை கேட்டதுக்கு 750 ரூபா சொல்கிறோம். அதான் CBSXனா அது வந்து ஒயிட்னஸ் கொடுக்கக்கூடியது, டிட்டர்ஜென்ட் லிக்விட் கலக்கக்கூடியது. அப்போ மதுரையிலையோ சேலத்துலேயோ நீ ரா மெட்டீரியல் வாங்கி ஒரு கிளினிக் ப்ராடக்ட் தயார் பண்ணால் உனக்கு ஏன்னா 10 பைசா பெனிஃபிட் இருக்குமா? நீ முன்னேற முடியுமா? நீ சேல்ஸ் பண்ண முடியுமா? முடியாது நண்பர்களே. நம்ம போகணும். மேனுஃபேக்சரிங் யூனிட் எது, ரா மெட்டீரியல் எங்கே கம்மியாக கிடைக்கும்? கோத்ரேஜ் கம்பெனி இருக்கு, டாட்டா ப்ரொடக்ஷன் பண்ணுறான். கோத்ரேஜ் குஜராத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணுறான். இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ST கார்பரேஷன் சுல்தான்பூரில் இருக்குது, லக்னோ பக்கத்தில் 60 கிலோமீட்டர். கலர்ஸாம் இண்டஸ்ட்ரியல் இருக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியஸ் மத்திய பிரதேஷ் இண்டூரில் இருக்குது. இண்டூரில் என்கிட்ட கேளுங்க, நான் நம்பர். இந்த மாதிரி பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட 1 கிலோ வந்து SLES பேஸ்ட்டு, SLES 25% லிக்விடு, SLES பேஸ்ட்டு 1 கிலோ 135 ரூபா. நண்பர்களே, என் வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வேணும் அனுப்புகிறேன் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கவே மாட்டோம். அதை வாங்கி நீ செஞ்சு நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்க முடியாது. சரி, அதை விடுங்க. கெமிக்கல் பிஸ்னஸே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் வந்து கெட்டு போகிற பொருள் 6 மாதம் போயிடுச்சுன்னா நீ அதை வச்சு சேல்ஸ் பண்ண முடியலன்னா நீ கெட்டு போகணும். அது மாதிரி பிஸ்னஸை நான் சொல்லித்தர மாட்டேன். உனக்கு நஷ்டம் வராத பிஸ்னஸ். இதை பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்க்ரப்பர் 1 வருஷம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கிடையாது. இதனுடைய எம்ஆர்பி ரேட்டு வந்து 120 ரூபா. இதை வந்து பாதி விலைக்கு நீங்கள் விற்றா 60 ரூபாய்க்கு விற்கலாம். நான் எவ்வளோ கொடுக்குறேன்? 35 ரூபா. 35 ரூபா. 35 ரூபா. அப்போ நான் வந்து 35 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து 60 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்களா? அப்போ ஒரு அட்டைக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது? 25 ரூபா பெனிஃபிட் இருக்குது. அந்த 25 ரூபா 100 அட்டை விற்று எவ்வளோ? 2500. 200 அட்டை, அதாவது ஒரு பாக்ஸில் வந்து 50 அட்டை, ஒரு 4 பாக்ஸ் வாங்கினா 200 அட்டை. 200 அட்டை தான் 5000 ரூபா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நீங்கள் போகணும் பஜாரில். இப்போ திருவண்ணாமலை எடுத்திங்கன்னா மலை சுற்றி வராங்களே, கிரிவலம் வராங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஹோட்டல் டீ கடைங்க.
அதில் 100 கடையில் வாங்கினா, ஒரு கடைக்கு 2 அட்டை வாங்கினா கூட, 100 கடையில் வாங்கினா கூட 200 அட்டை ஈஸியாக விற்று வரும். 200 அட்டை விற்றிங்கன்னா நண்பர்களே 5000 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு லாபம். இன்னத்துக்கு கெமிக்கலில் போகிறேன், இன்னத்துக்கு வேறு செப்பல் பிஸ்னஸ், இன்னத்துக்கு வேறு எல்லாம் சொல்லித்தரேன். அந்தந்த பிஸ்னஸ் இருக்க கஷ்டம், அந்தந்த பிஸ்னஸ் இருக்க வழி எல்லாம் சொல்லித்தரேன். செப்பல் கூட நீ எங்கே வாங்கணும், ராஜஸ்தான் பல்வார்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வாங்கினீங்கன்னா செப்பல் ஷூஸ்லாம் ரொம்ப விலை கம்மி. ஆக்ரான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் செப்பல் ஷூஸ் எல்லாம் ரொம்ப விலை கம்மி. அதை பற்றி நான் நாளைக்கு வீடியோ ஒவ்வொரு வாரமும் 2 பிஸ்னஸ் பற்றி தான் வீடியோ போடுவேன். இந்த வாரம் கல்புரம் கேம்பர், 2வது ஸ்க்ரப்பர் கிளீனிங் ப்ராடக்ட்டில் முதல்ல நம்ம வீட்டில் இருக்க லேடிஸுங்க, நம்ம அக்கா மாருங்க அம்மா மாருங்க கையில் எடுக்கிறது இந்த ஸ்க்ரப்பர் தான். இந்த ஸ்க்ரப்பர் நீ குவாலிட்டியாக எடுத்து போய் சேல்ஸ் பண்ணினா மக்கள் வாங்குவாங்க. இதில் டூப்ளிகேட்லாம் வரும், இரும்பு புரியுதா, இரும்பில் வரும், துரு பிடிச்சி போடும். ஒரு நாள் விளக்கிட்டு வச்சாங்கன்னா மறுநாள் பார்த்தா துரு பிடிச்சி அம்மா கையெல்லாம் வலிக்கும் பூப்பு. அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்க. இது பூனாவிலேருந்து வர வைக்கிறான். பூனாவிலேருந்து சைனா கம்பெனி 1000 மிஷின் 2000 மிஷின் போட்டு குவாலிட்டியான பொருள் வைக்கிறான். இது ரா மெட்டீரியல் பூனாவிலேருந்து வரும். ஏன் வர வைக்கிறேன், பூனாவிலேருந்து வாங்கினா தான் எனக்கு லாபம். பூனாவிலேருந்து வாங்கினா நான் உனக்கு 35 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. பூனாவிலேருந்து வாங்கலைன்னா மெட்ராஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 35 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. சரிங்களா, நீங்களும் செல்ஸ் பண்ணுவீங்க. பூனாவிலேருந்து வர வைக்கிறார் ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கும். வாங்க அடுத்து இந்த மாதிரிங்க. இந்த மாதிரி 35 இந்த காட்டுற ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் 35 ஒரு பாக்ஸில் 50 இருக்கும். 35 4 பாக்ஸ் விற்றா ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கும். முடிஞ்சு போச்சா? 35. அடுத்து கிளினிக் ப்ராடக்ட் என்ன வருதுன்னா க்ரீன் பேடு. ஒரு அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, பச்சை கலரில் இருக்கும் க்ரீன் பேட் வாங்குவாங்க. க்ரீன் பேடு ஏன்னா ஒவ்வொரு சில்வர் பாத்திரத்தில் க்ரீன் பேடு வந்து அந்த டிஷ்வாஷ் ஜெல்லை வச்சு விளக்குனாங்கன்னா கட்டு பல இருக்கும். 35 ஒரு டஜன் 35. இது 3க்கு 4 சைஸு 10 mm குவாலிட்டி. இந்த பாரு திக்னஸ் பாரு, 10 mm திக்னஸ்ஸு. நீ கடையில் விற்கிறதுலாம் 5 mm 8 mm 7 mm இருக்கும். 10 mm திக்னஸ்ஸு 3க்கு 4 சைஸு. 3க்கு 3 தான் கொடுப்பாங்க. நான் 3க்கு 4 சைஸு எங்கேருந்து வாங்கின்னு வரேன், டெல்லியிலேருந்து வாங்கின்னு வரதுனால தான் நாங்கள் 35 ரூபாய்க்கு தரோம். தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு 35 ரூபாய்க்கு தர முடியாது மக்களே. நண்பர்களே, தமிழ்நாட்டிலேருந்து நீ எது வாங்கி நீ பிஸ்னஸ் பண்ணி நீ பெரிய ஆள் ஆகிடும்னு நினைக்காத. தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினா அவனுக்கு 35 எவனும் தர மாட்டான். சரிங்களா, க்ளீன் பேட் ஆகிடுச்சிங்களா. இதை மாதிரி நிறைய ஒரு பெட்டிக்கு 60 சரம், 60 டஜன், 50 டஜன், 100 டஜன் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ கொடுப்போம். 50 பெட்டி கேட்டாலும் கொடுப்போம். நண்பர்களே வாங்க, உங்களுக்கு ரா மெட்டீரியல் பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் பூனாவிலேருந்து வர ரா மெட்டீரியல். பூனா எழுதியிருங்க பாரு, இந்த பாரு வேரல் பார்சல் சர்வீஸ் பூனாவிலேருந்து வந்து இது பார்த்துங்க, நம்பரை பார்த்து செக் பண்ணிங்க. இந்த பாரு இதான் 15 கிலோ இருக்கும் ஒரு பாக்ஸில். உங்களுக்கு 15 கிலோ ரா மெட்டீரியல் வேணாலும் நான் தருவேன். 15 கிலோ உங்களுக்கு. இந்த பாரு ஒரு இது பீஸ் கொடுமா, ஒரு பீஸ் கொடுங்க. இந்த பாருங்க ஏங்க, இது வந்து பீஸு பிடிங்க, கையில் பொக்குதாங்க, பொக்குலிங்களா. இந்த பாருங்க, இதுதான் நம்ம அம்மாமார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள், சிஸ்டர்ஸ் எல்லாமே சாமா விளக்குவாங்க. சாமா விளக்கும் போது கை வந்துங்க கிழிக்கக்கூடாது. இதை பார்த்தீங்களா, இதை வச்சியா நீ எப்படி பிடிச்சாலும் சரி, எங்களுடைய மெட்டீரியல் குவாலிட்டி தான். குவாலிட்டி மக்கள்கிட்ட குவாலிட்டி மட்டும்தான் சேல்ஸ் ஆகும். குவாலிட்டி இல்லாத எந்த பொருளும் தூக்கி போட்டுருவாங்க, உங்களையும் சேர்த்து தூக்கி போட்டுருவாங்க. 2வது கடையாண்ட வர விட மாட்டாங்க. குவாலிட்டியான பொருளை என்றைக்கும் சேல்ஸ் பண்ணோம். இது வந்து குவாலிட்டியாக இருக்கும். என்றைக்கும் கை வலிக்காது, கை புக்காது. சாமா விளக்கும் போது கை வலிக்காது, குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த குவாலிட்டியான மெட்டீரியல் நாங்கள் வாங்கிட்டு வரோம். நண்பர்களே சொல்லியாச்சாவா? இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் ஏன் பண்ணணும்னா உங்களை மாதிரி வேலை இல்லாத இளைஞர், நான் தயவுசெய்து சொல்லிட்டேன். நான் இந்த பாருங்கள், சிஆர்பிஎஃப் ஆர்மி துணை இராணுவ படையிலேருந்து நான் வந்திருக்கேன். நான் வந்து எப்பயுமே 30 வருஷம் டிசிப்ளினாக வேலை செஞ்சு சிக்னல் டிபார்ட்மெண்ட் ஒயர்லெஸ் மோர்ஸ் கோடில் தான் நாங்கள் வேலை செய்வோம். அது மாதிரி வேலை செஞ்சுட்டு நான் பென்ஷன் வந்து நான் வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்கலாம். கன் வாங்கிட்டு எல்லாம் சொல்லுவாங்க 50,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும், 40,000 கிடைக்கும், 60,000 போகலை. பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் 5 வருஷத்தில்
நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, கும்பகோணம், பொள்ளாச்சி, என்னென்ன ஊர் சொல்லுங்க. சென்னை எவ்வளோ பெரிய சிட்டி, கிராமத்துல இருந்து அனுப்புறாங்க. சென்னையில் ஒரு ஆட்டோ ஓட்டுறார அவங்க பையன் கூட எங்கிட்ட வாங்கி செல்ஸ் பண்றாரு. திருவள்ளூர்னு ஒரு மாவட்டம் சென்னையில், அங்கேருந்து ஒரு லேடிஸ் இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு அவங்க ஒரு 10-20 பொட்டி வாங்கி சென்னையில் செல்ஸ். ஏன் சென்னையில் இல்லையா, ஏன் இங்கே வராங்க? குவாலிட்டி, விலை கம்மி. ஒரு நாளைக்கு நீ பிஸ்னஸ் பண்ண போனா 5000 கிடைக்கும் நண்பர்களே, 5000 ரூபாய் கிடைக்கும். இதை மாதிரி நண்பர்களே, அருமையான நண்பர்களே, வீடியோவை பார்த்து பிஸ்னஸ் செய்யுங்க. பிஸ்னஸ் பண்ணுற ஏஜென்சிங்க, இந்த வீடியோ பார்க்குற நிறைய கடை வச்சுக்கிற ஏஜென்சிங்க என்கிட்ட வாங்கி 4 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க. அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு 4 இளைஞர்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க டெய்லி 5000 சம்பாதிக்கட்டும். அவங்க பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க நல்லபடியாக இருக்கட்டும். நிறைய பணம் சம்பாதிச்சு அவங்க வீட்டுங்களுக்கு கொடுக்கட்டும். தயவு செய்து வேலைக்கு போகாதீங்க இளைஞர்களே, இது கேரண்டி. எனக்கு 60 வயசு ஆகிடும். 60 வயசுக்கு மேலே நான் எத்தனை வருஷம் உயிரோட இருக்கேன்? ஏன் இந்த பொய்யை சொல்கிறேன்? உண்மையை சொல்லணும் ஏன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் இளைஞர்கள் நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆள போகிறீங்க, இந்த தமிழ்நாட்டை ஆள போகிறீங்க. நீங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணி முன்னுக்கு வரணும். வியாபாரத்தில் எவ்வளோ பிஸ்னஸ், இது மட்டும் கிடையாது. வாரத்துக்கு 2 பிஸ்னஸ். இன்னைக்குன்னா 2 பிஸ்னஸ். கல்பனை சொல்லி கொடுத்தனா, ஸ்க்ரப்பர் சொல்லி கொடுத்தனா, வருஷம் பூரா கிடையாதா? நீ எடுத்து போட்டா 5000 டெய்லி கிடைக்குமா? சம்பாதிக்கிறேன்ற எண்ணமும் டிசிப்ளினும் உங்க கையில் தான் இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 கிடைக்கும். காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை செய்யணும்னா உங்களுக்கு 2500 கிடைக்கும். எது முக்கியம் நீங்கள் தெரிஞ்சுங்க. அந்த வழியில் வாங்க இளைஞர்களே. இந்த சோம்பேறியாக இருக்காதீங்க, வேலை செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம். பிஸ்னஸில் வீடு கட்டலாம், பிஸ்னஸ் பண்ணி நிலம் வாங்கலாம், பிஸ்னஸ் பண்ணி கார் வாங்கலாம். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை செய்யலாம். பேங்க்கு நிறைய திறந்து கிடக்குது உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு. பணமே இல்லையா? 10000 தான் இருக்குதா? ஆனால் பணம் இல்லாத என்னுடைய ப்ராடக்டை யாருக்கும் கடனாக தர மாட்டேன். ஜிபேயில் பணம் போட்டால் தான் ப்ராடக்டை அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கோ. ஜிபேயில் பணம் போட்டிங்களா உடனே விஆர்எல், A1 பார்சல் சர்வீஸ், AKR பார்சல் சர்வீஸ், மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டு, ஏபிடி, நீ எதில் போட சொல்கிறியோ, எஸ்டி கொரியர், அதை போட்டு விடுவோம். கடன்ற பேச்சுக்கே என்கிட்ட வேலையே கிடையாது. கடன் என்ற பேச்சுக்கே எங்கள் வேலை கிடையாது. நீங்களும் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் பொருளை வாங்கி கொடுக்குற இடத்துலையோ கடன் கொடுத்துட்டீங்கன்னா, கடன் கொடுத்துட்டு கேட்க போனால் அடிக்க வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. நம்ம ரவுடி மாதிரி கிடையாது. ஒருத்தவர்தான் இருக்கிறான், கடன் கொடுப்பான், வட்டி கொடுப்பான், அவன் ரவுடி மாதிரி போய் கலெக்ஷன் பண்ணுவோம். நம்மளால முடியாது. நம்ம வயசாகிடுச்சு, 60 வயசு, நம்மளை அடிச்சு போட்டுறோம். கடன் கொடுத்துட்டு கேட்க போனால் அடிச்சு போட்டுருவாங்க. நம்மளால முடியாது ஐயா. கடன் கொடுத்துட்டு அவங்ககிட்ட வசூல் பண்ண முடியாது. எங்கள் பசங்க படித்த பசங்க, அவங்க போய் கேட்டுட்டு சும்மா திட்டு வாங்க முடியாது. அதனால தயவுசெய்து பார்க்குற மாணவர்கள் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் வட்டிக்கு வாங்கி கூட ஒரு 10000 எட்டுனுவாங்க. 7000 ரூபாய் தான் 4 பாக்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய், அதுலேயே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மாதம் 1.5 லட்சம் லாபம் இருக்குது. அந்த லாபத்துக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆன பின்னாடி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க. நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுங்க. என்கிட்டயே வாங்கி நீ விற்று எனக்கே ஒரு சம்பாரிச்சு கொட்டணும் எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு பென்ஷனே 40000 ரூபா வருது. பென்ஷன் எவ்வளோ வருது? கவர்மெண்ட் பென்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன். சுபேதார் மேஜர், நாய்க்கு சுபேதார் மேஜர் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனேன். பென்ஷனே 40000 ரூபா வருது. இன்னும் கொஞ்சம் கூட்ட போகிறாங்க. வருஷம் 2 வாட்டி கூட்டுவாங்க. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ இவர்கிட்ட நம்ம பொருள் வாங்கலாம், இவர் என்ன சாவர வரைக்கும் நான் செத்துட்டா கூட என்னுடைய என் கூட இருக்கிற என் மக்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் பென்ஷன் தரும் கவர்மெண்ட்டு. அதனால உங்களை பற்றி நீங்கள் யோசனை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க, நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்க, என்கிட்ட தான் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் சொல்ல. எங்கே இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் சாக் பீஸ் செய்யலாம், பென்சில் செய்யலாம், கோல்கேட் செய்யலாம், பேஸ்ட் செய்யலாம், ஃபேர் அண்ட் லவ்லி செய்யலாம். இன்னும் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ். அகர்பத்தி செய்யலாம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்யலாம். இந்த விளக்கு திரி இல்லைங்க, விளக்கேற்றுவாங்கள திரி, அதுக்கு மிஷின் வந்துருக்கு. விளக்கு ஆட்டோமேட்டிக்காக விளக்கு திரி செய்யலாம். அந்த பூக்கட்டில் நூல், அந்த நூலுக்கு 13000 ரூபா தான் மிஷினு.
அதெல்லாம் சென்னிமலை, கோயம்புத்தூர், இங்கெல்லாம் ரா மெட்டீரியல் கிடைக்கும். சென்னிமலையில், கோயம்புத்தூரில் மிஷின் கிடைக்கும். இதை மாதிரி நிறையா உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் சில பேர் பேக்கிங் மிஷின் இருக்குது, அது கோயம்புத்தூரில் இருக்குது. இன்னும் வந்து பேப்பர் பிளேட் மிஷின் இருக்குது, அது சொல்லித்தரேன். இன்னும் கண்டெய்னர் பிரியாணி பேக் பண்ணக்கூடிய கண்டெய்னர் பேக் பண்ணுற மிஷின் இருக்குது, அது சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த பாட்டில் கல்புரம் பேக் பண்ணக்கூடிய பாட்டில் செய்கிற மிஷின், மோல்டிங் மிஷின் இருக்குது, வாட்டர் பாட்டில் செய்யக்கூடிய மிஷின் இருக்குது. நான் எல்லா கம்பெனிக்கும் போயிட்டு அந்த கம்பெனியுடைய மிஷினரி அதனுடைய விலை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு வாரம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாரத்தில் இதோட முடிச்சுக்க நண்பர்களே. உங்களுக்கும் போர் அடிக்கும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். போர் அடிக்கணும் தலைக்காணி வச்சு படுத்துக்காதீங்க, உங்களுக்கு போர் அடிக்குதான். ஏன்னா போர் அடி தூங்கி 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 தூங்கி